பேரன்பு வணக்கம், மறைஞான வந்தனம். வாழ்க்கையோட சுதர்மம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சுதர்மம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினவும் இது இந்து மதம் சார்ந்தது நினச்சிங்கன்னா நீ பெரிய மடையர். இது ஒரு மனிதனுக்கானது. உங்களுடைய சுதர்மம் புரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வேற எதையும் கவனம் செலுத்த மாட்டீங்க. உங்கள் சுதர்மம் மட்டும் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பணம் வந்துடும், புகழ் வந்துடும், உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துடும். ஆனால் நீங்கள் சுதர்மத்தில் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாழ்க்கையில் எது இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, ஒரு வெறுப்புணர்வு தான் இருக்கும். வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றதாக இருக்கும். அதனால வாழ்க்கை சுதர்மம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் பயணிங்க. நீங்கள் என்ன வேலை வெட்டி பார்த்தாலும் சரி, ஃபைனான்சியலாக கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டு சுதர்மத்தின் பாதையில் பயணிக்கிறது ரிஸ்க் எடுங்க. இல்லை நான் ஃபைனான்சியல் வீக்காக இருக்கேன்னா ஒரு பார்ட் டைமாக சுதர்மத்துக்கு நீங்கள் உங்கள் டயத்தை ஒதுக்கி சுதர்மத்தோட செயலில் ஈடுபடுங்க. சுதர்மத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி. எதை செய்யும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வரவில்லையோ, பணம் இல்லாட்டினாலும் எதை உங்களால் செய்ய முடியுதோ, சாப்பிடாட்டினாலும் எனர்ஜியோட எதை உங்களால் செய்ய முடியுது, ஈடுபாட்டோட செய்ய முடியுதோ, அதுதான் உங்களுடைய சுதர்மம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இதை கண்டிஷன் 3 அளவுகள் வச்சுக்கோங்க. பணம் இல்லாமல் செய்ய முடியுமா ஈடுபாட்டோட, அதுக்கடுத்து உணவு இல்லாமலும், அதுக்கு நாள் கணக்காக பட்டினியாக இருக்க சொல்ல, சில நேரங்கள் பட்டினியாக கூட இருப்போம் நம்ம. அதே போல் உறக்கம் இல்லாமல், அதுக்கு நாள் கணக்காக உங்களை தூங்காமல் இருக்க சொல்லலாம். இந்த விஷயத்தை செய்யும், இந்த வேலையை செய்யும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு, செட் ஆச்சுன்னா அதுதான் உங்களுடைய சுதர்மம். இந்த சுதர்மம் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். கலெக்ட் ஆகிறது சுதர்மம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதான் கீபோர்டு பிளேயர் கூட சுதர்மமாக இருக்கலாம். கிரிக்கெட் விளையாடுறது சுதர்மம், விளையாட்டு சார்பா. படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஆளுமை சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல்வேறு வெரைட்டி கலைகள் சார்ந்தது, பண்பாடு சார்ந்தது, வேற விளையாட்டு சார்ந்தது மட்டும் இல்லை, அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, எது வேணாலும் உங்களுடைய சுதர்மமா இருக்கலாம். அதை நீ நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுடைய சுதர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எல்லா பேரும் நேரம் வர முடியாது, அது சாத்தியமும் இல்லை. அதனால இந்த 3 அளவுகளை மட்டும் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி, பரிசோதனை கூட மாதிரி இந்த 3 அளவுகளை பரிசோதனை கூடமாக வச்சு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சுதர்மம் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்காக டெய்லி 1 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணுங்க. வெறும் 1 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணுங்க. சில மாதங்கள்லேயே உங்களுக்கான வாய்ப்பையும் வசதியும் அது உருவாக்கி தரும். அப்புறமேட்டு முழு டைமாக நீங்கள் சுதர்ம பயணத்தில் பயணிக்கலாம். சுதர்மத்தில் பயணிக்கிறதுனால அன்றாட தேவைகளில் நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம படக்கூடிய ஆசைகளில் ஜல்லடை போட்டு ஃபில்டர் பண்ணிடணும். ஆசைகளை ஜல்லடை போட்டு ஃபில்டர் பண்ணிடணும். அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நம்மளோட கவலைகளை டோட்டலாக ஃபில்டர் பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் சுதர்மத்தில் உங்களை பயணிக்க விடாது. பேரன்பு வந்தனம், மறைஞான வணக்கம்.